கடுமையான விமர்சனங்கள் தாவேகா மீது அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளாலும் முன்வைக்கப்படுது. முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி அதே போன்று ராஜேந்திர பாலாஜி, இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்று பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, கடுமையாக விமர்சிக்கிறாங்க. எப்படி இதை சமாளிக்க போகுது தாவேகா? இதில் சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சமாளிச்சுட்டு தானே இருக்காங்க. ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் இருந்து சில பேர் வெளியேறாங்க. அவர்கள் பல காரணங்களுக்காக வெளியேறுகிறார்கள். அந்த வீடு இனிமேல் வாசம் பண்ணுவதற்கு உகந்த வீடு இல்லைன்னு நினைக்கலாம். அதை விட அழகான ஒரு வீடு கிடைச்சிருக்கிறதா அவங்க நினைக்கலாம். அவர்கள் வருகிறார்கள். ஜனநாயகத்தில் அதற்கு இடம் உண்டு. அதைத்தான் இரவல்னு சொல்கிறார் இபிஎஸ். ஏன்னா அவருடைய வீட்டில் இருந்தால் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அவர்களை அந்த வீட்டிலேயே தொடர்ந்து தங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவரிடம் இல்லை. அந்த பரிதவிப்பில் அவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. அவர்கள் அங்கே போகிறார்கள். இடைத்தேர்தல்களில் நமக்கு இதுக்கு மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும். அதனால் இதில் சமாளிக்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகள் இறுதி வரைக்கும் கண்டிப்பாக தாவேகாவை வந்து தாக்கும். ஏன்னா அது ஒரு சிறுபான்மை, அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு. இதே மாதிரி தான் 2006 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தபொழுது சிறுபான்மை அரசு, மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி அடிக்கடி அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டினார் ஜெயலலிதா அம்மையார். அப்படி அவங்க சொன்ன ஒவ்வொரு கணமும் திமுகவினுடைய தோழமை கட்சிகள், திமுகவை தாங்கி நின்ன கட்சிகள் இருவருக்கும் ஒரு பெரிய மழை கொட்டியது. வானத்தை திறந்து கொண்டு, அவர்களுடைய கூரையை திறந்து கொண்டு அவர்கள் காட்டில் மழை பெய்தது அப்படின்றத செய்திகள்லாம் நான் கேள்விப்படுறேன். அதனால் இந்த தாவேகா அதைவிட ஒரு ஸ்திரமான நிலையில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஏன்னா பெரிய மக்கள் ஆதரவோடு இது வந்திருக்கு. ஆனால் அதில் லாஜிக்காக ஒரு புள்ளி இருக்கு இல்லையா சார்? இரவல் ஆட்சி அப்படின்ற இந்த டேர்ம்ன்றது முந்தைய திமுக ஆட்சியோட ஒப்பிட முடியாது இல்லையா? அவங்க 96 இடங்கள் வைத்திருந்தாலும் கூட கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சலசலப்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைன்றது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை இரவல் வாங்கிட்டு ஆட்சி பண்ணுறாரு அப்படின்ற விமர்சனம். இவங்க நாளைக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுப்பாங்களான்னு. இன்னொன்று, பிரதானமான தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே கொண்டுட்டு வராங்க அப்படின்ற அந்த குதிரை பேர விமர்சனம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு விமர்சனமும் தாவேகாவை பலகீனம் அடைய செய்தா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அது ஒரு பார்வையில் அவர்களுடைய பிம்பம் ஒருவேளை ஒரு சின்ன அது வேணால் கொஞ்சம் அசையலாம். அதில் ஒரு சின்ன சிதைவு இருக்கலாம். இதெல்லாம் அவர்கள் பண்ணாத ஆட்சி பண்ணலாமே அப்படின்ற எண்ணம் எனக்கு கூட இருக்குது. இந்த குதிரை பேர விமர்சனமெல்லாம் அவர்களை தொடாமல் அவர்கள் ஆட்சி செய்யலாம். காலப்போக்கில் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் இவ்வளவு தவிக்க வேண்டியதில்லை. ஆனால் அதனால் அவர்கள் இந்த எதிர்க்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி சொன்னது, எங்களுடைய தோழமை கட்சிகள் உங்களை தாங்கி நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், அல்லது இப்போ இபிஎஸ் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு இரவல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதில் உண்மை இல்லைன்றதில்லை. ஆனால் அதை இவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களை கவிழ்த்துட்டு அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது? இதில் யாருக்கு என்ன வேற ஒரு ஆட்சி ஏற்படுத்திட முடியும்? ஆட்சியை கவிழ்க்கணுன்ற எண்ணத்தோட இந்த ஆட்சிக்கு நிம்மதியாக இவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடாது அப்படின்னு ரெண்டு பெரிய எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியினால், இந்த புதிய வரவால் தாக்கப்பட்டவர்கள் அதை தாழ முடியாமல் நாளும் ஹிம்சிக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுது சார். ஆனால் அந்த நோக்கம் இல்லை. இப்போ அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது அதற்கான சான்றுகள் நடக்குது இல்லையா? அப்போ அவங்க அமைதியாக இருக்க முடியாது இல்லை? நான் தான் ஒத்துக்கிட்டேன். இப்படி சொல்றதுனால என்ன? உங்களுடைய தலைமை பண்புகளில் ஏதோ ஒரு குறை இருப்பதால் தானே உங்களை விட்டுட்டு அவங்க போறாங்க. அப்படித்தானே நீங்க பார்க்கணும். இது சுய விமர்சனத்திற்கான ஒரு காலம். விஜயபாஸ்கர் சொல்லும்போது அவங்க நல்லா பேசினாங்க, ஆஃபர் வந்துச்சு, நாங்க வந்துட்டோம்னு சொல்றது, அந்த டேர்ம்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்லை, நான் இந்த குற்றச்சாட்டுகளில் ஓரளவு அல்லது பெருமளவு உண்மை இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இதில் என்ன இருக்கு? கைப்பொண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? முதல்வர் அந்த அதிமுகவினுடைய ரிபல் சட்டமன்ற உறுப்பினர்களை, கலகக்காரர்களை அவர் போய் வாக்கெடுப்புக்கு முன்பு சந்தித்ததெல்லாம் நமக்கே தெரியும். அதனால் இதை தவிர்க்கணும். இதை தவிர்த்தும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பண்ணலாம். அவர்கள் இவ்வளவு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை அவர்களை அண்டாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டியது மக்களோட மட்டுமே. அந்த மக்களோட அவர்களுக்கு ஒரு
ஒரு நல்ல கூட்டணி இருக்குது. 2006க்கும் இப்போதைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க தோழமை கட்சிகளோட ஒரு கூட்டணியாக அவர்கள் வென்றார்கள்ன்றீங்க, உண்மை. ஆனால் அவர்களால் தனியாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. எந்தவித துணையும் இல்லாமல் மக்களுடைய துணை மட்டுமே கொண்டு ஒரு 2.25 ஆண்டுகளில் ஒரு பெரிய சாதனையை, புரட்சியை இந்த புதிய வரவு செய்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு தேர்தல் நடக்குமானால் கூட அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிரும்னு தான் பல பேர் நினைக்கிறோம். அது கடந்த காலத்தினுடைய தேர்தல், எதிர்காலத்தினுடைய தேர்தலை நம்ம எப்படி வேணா மதிப்பிடலாம். இப்போ 2 விஷயத்தை அவங்க பிரதானமாக பேசுறாங்க. ஒன்று, ஆட்சியின் மீதான கடுமையான விமர்சனங்களை திமுக, அதிமுக பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், முதலமைச்சரே பொய் சொல்றாரு அப்படின்ற விமர்சனம் எல்லாம் கூட பிரதானப்படுத்தப்படுது இல்லையா? கரூர் போன முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாரை குற்றவாளியாக்க பாக்குறீங்க, யார் மேல பழி போட பாக்குறீங்க அப்படின்ற இந்த வேர்டெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனமாக முன்வைக்கப்படுது. அப்படி யாரும் சொல்லல, இது பொய் சொல்றாரு முதலமைச்சர். 2வது புள்ளி, கதவை சாத்திட்டு தான் இனிமே சட்டமன்றத்தை நடத்தணுமா, ஏன்னா ஓடிடுறாங்க. அப்படிலாம் இல்லையே, பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் யார் எந்த பார்ட்டி வாங்கினாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? முதலமைச்சர் பொய் தான் சொல்றார் அப்படின்ற ஒரு விமர்சனமும், அதே சமயத்தில் அவங்க ஆட்சி சரியாக நடக்கல அப்படின்ற விமர்சனத்தையும் பிரதான 2 கட்சி அட்டாக் பண்ணும்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியல தானே? அதாவது தாவேகா தரப்பில், முதல்வர் தரப்பில் அவர் இன்னும் கனிவார், அவருடைய போக போக அவருடைய பேச்சில் இன்னும் முதிர்ச்சி வரும், மேலும் முதிர்ச்சி வரும்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேர் இவரை வேற என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க எதிர்பாராத இந்த அரசியல் வானில் இவங்க இது ஒரு எரி நட்சத்திரமாக, வால் நட்சத்திரமாக அவர் மறைந்து விடுவார்னு நினைச்சாங்க. இப்படித்தான் எம்ஜிஆரையும் நினைச்சாங்க. ஆனால் அவர் துருவ நட்சத்திரமாக உயர்ந்தார். அந்த மாதிரி இவர் ஆவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரியுது. அந்த அங்கலாய்ப்பும் அந்த பரிதவிப்பும், இருந்ததை இழந்து விட்டோம் அப்படின்ற எண்ணமும் அவர்களை வாட்டுகிறது. இல்ல சார், இது நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? கரூருக்கு போன முதலமைச்சர் வெளிப்படையா சொல்றாரு, அப்படி பேசியிருக்க கூடாது. யார் மேல பழி போடுறீங்க? அப்படி யாருமே பழி போடலையே. முந்தைய திமுக ஆட்சியில அவங்க மேல எஃப்ஐஆர்ல கூட அவங்க பேர் சேர்க்கல. அப்படிப்பட்ட ஆட்சியை நீங்க எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பேரவையிலே கேட்கிறாரு, யாருக்கு நீங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தீங்க, எந்த கட்சிக்கு, வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லணும் இல்லையா முதலமைச்சரோ? அல்லது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு முதலமைச்சருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்பொழுது அதை மறைக்கிறது சரியான ஏற்புடையதான விஷயமா? இல்லை, நான் அதனால தான் சொன்னேன், முதல்வருடைய பேச்சும் அவருடைய செயல்களும் இன்னும் முதிரும், இன்னும் கனியும். அவர்கள் புதியவர்கள், நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களை மாதிரி 40 ஆண்டு கால 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்கள சுவாசிக்க விடுங்க, ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்க. அவர்கள் புதியவர்கள், நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய நல்லதும் மாற்றங்களும் கூட வருது, எல்லாம் கலந்து தான் வந்துட்டுருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இவர்கள் நிறைய குறைகள் தான் இருக்குது, இவங்ககிட்ட தவறுகள் தான் செய்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் விமர்சனத்தை வைங்க. இப்போதைக்கு இந்த காலம் நீங்கள் 2 பேரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் காலம். உங்களை மீண்டும் கட்டமைப்பு ரீதியாகவும் மற்றபடியும் நீங்கள் உங்களை தகவமைத்து கொள்ள வேண்டிய காலம். பலகீனமா இருக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா 2 பேரும் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. எப்படி இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? யாரும் போய் சேரல. அதிமுகவுக்கு யார் கூட்டணி? முதல்ல அதிமுக கலகலத்து இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு இந்த மந்திர எண் 118 எட்டுற வரைக்கும் இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில ஒவ்வொரு காரணத்தை சொல்லி விலக போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கூத்தெல்லாம் நடக்க போகுது இங்க தமிழகத்துல. அதை பார்க்கிறோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடக்காததெல்லாம் நடக்குதே, அதனால சொல்றேன். திமுகவை எடுத்துங்க, அவங்களுடைய தோழமை கட்சிகள் யார் இருக்கா? பெரிய அளவில் யாரும் இல்லை. அவங்களோட உறுதியாக நின்ன பல ஆண்டுகள் 2014க்கு பிறகு அவங்களோட திருப்பி இணைஞ்ச பெரிய கட்சியான காங்கிரஸ், அவங்க கூட்டணி கட்சிகள்லேயே அவங்கள விட்டு விலகி வந்துட்டாங்க. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தராங்க இந்த அரசுக்கு. அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்த விசிகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையை கட்டமைக்கிறார்கள். ஆனா விசிகாவோட நிலைப்பாடு மாறுது இல்லையா? அதனால தான் சொன்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையை கட்டமைக்கிறார்கள். இது யாருக்கான பலகீனமா? தாவேகாவுக்கான. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூட சொல்றாரு, குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். நான் சொல்றேனே, இதை இவர்கள் தவிர்க்கணும்னு சொல்றேனே. ஆனால் இது தேவையே இல்லை. இவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற கவனம் செலுத்தினால் போரும். இவர்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை அரசு அலுவலகங்கள் மக்கள் நேய அலுவலகங்களாக மாற்றக்கூடிய வன்மை இந்த அரசுக்கு உண்டு. அதை பண்ணிட்டா போறோம். தவற வழி நடத்துறாங்களா யாராவது? ஏன் சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 50 ஆண்டு கால ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்தி காட்டி இருக்கிறாங்க.
இன்னொன்று யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றதை செயல்படுத்தி காட்டிட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறப்போ மீண்டும் பழைய அரசியல் பாரம்பரியத்துக்குள்ளே அவங்க போய் நிற்கிறாங்கன்றது மக்களுக்கு ஒரு அழற்சி ஏற்படுத்து இல்லையா, ஒரு சலிப்பு ஏற்படுத்து இல்லையா தாவேக்கா மேலே? இல்லை, இப்போ ஒரு தேனிலவு காலம். மக்கள் இவர்களுடைய குறைகளை, தவறுகளை இப்படி பண்ணாதிருந்திருக்கலாமே அப்படின்னு இவங்க பண்ணுறத பொறுத்து அவங்கள கடந்து போகக்கூடிய காலம். இந்த புதிய மருமகளுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தரணும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். பேசலாம். கண்ணன் சார், எப்படி பார்க்குறீங்க? இதில் சிறந்த நிர்வாகம் 37, அமைதியாக இருந்து 55, அதே தான் இதுலேயும் இருக்கும்பொழுது அமைதியாக இருந்துன்று 43% பேர் வாக்களிக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது? இல்லை, அமைதியாக இருப்பது ஒரு குறையா மற்றவர்கள் சொல்கிறாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த மௌனத்தை இந்த மௌனம் அவர்களை சங்கடப்படுத்துகிறது. அதனால் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இழக்க வைக்கிறது உங்களை. அதைத்தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, குதிரை பேரம், சிறுபான்மை அரசு, இரவல் அரசு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை புறம் தள்ளிட்டு இது எங்களை எந்த வகையிலையும் பாதிக்கலைன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சரியான ஒரு போக்குன்ட்டு இந்த அரசு நினைக்கிறேன். நன்றி சார்.